நான் உங்கள் நண்பன் பாரதி. சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸை எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ரினியூல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரைவிங் லைசன்ஸை ரினியூல் பண்ணுறதுக்கு முக்கியமாக 3 இது தேவைப்படும். ஒன்று பர்மிட்டு, இன்னொன்று உங்களை டிரைவிங் லைசன்ஸு, இன்னொன்று உங்களுடைய பேங்க் கார்டு. பேங்க் கார்டில் வந்து $50 காசு இருக்கணும். அடுத்து வந்து உங்கள் ஏற்கனவே உள்ள லைசன்ஸோடைய ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து ஆஃப் சைஸ் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கோகுலோ குரோமோ அதை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரினியூல் மை லைசன்ஸ் ஆன்லைன் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அப்படி லைட்டாக மேலே வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து பின் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் பர்மிட்டில் இருக்கிற பின் நம்பர் ஃபஸ்ட்டில் வந்து ஃபுல் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களுடைய பர்மிட்டில் வந்து டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பர்த்டே டேட் ஆஃப் பர்த்தை வந்து அதில் வந்து ஃபுல் பண்ணுங்கள். அடுத்து வந்து கீழே உள்ள கேப்சா, அந்த K2 அப்படின்னு இருக்குல்ல, அந்த கேப்சா வந்து அதில் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணு. அது ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டரில், கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கேபிட்டல் லெட்டரில், அந்த மாதிரி டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வந்து மேலே வந்து மூவ் பண்ணுங்கள். மேலே மூவ் பண்ணோடனே உங்கள் லைசன்ஸோடைய ஃபோட்டோ எல்லாமே வந்துடும் உங்கள் இதில். அடுத்து வந்து ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஒரு சின்னோண்டு வட்டம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து உங்கள் அந்த புள்ளி அதை டிக் பண்ணுங்கள். அப்படியே டிக் பண்ணிட்டு உங்கள் பர்மிட்டில் வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து பர்மிட் அடியில் வந்து இந்த QR கோடு இருக்குல்ல, அது லாஸ்ட்டில் அந்த கார்னரில் வந்து ஒரு பின் நம்பர், ஒரு கார்டோட நம்பர், அந்த கார்டோட நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் வெரிஃபை வித் MOM அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அதை டிக் பண்ணிங்க. அப்போ தான் வெரிஃபிகேஷன் ஆகும் MOMல. உங்களுடைய கார்டு வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு, பாஸ்ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஒரு கட்டம், சின்ன கட்டமாக இருக்குல்ல, அந்த கட்டத்தை வந்து டிக் பண்ணு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்து கன்ஃபார்ம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி போகும். அடுத்து வந்து இதில் வந்து எஸ் ஆர் நோர்ன்னு இருக்குல்ல, அந்த கட்டத்தில் வந்து அந்த ரவுண்டில் வந்து டிக் பண்ணணும். இதில் எதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை, கண்ணு தெரியலையா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதுனால அது கேட்குறாங்க. அது எல்லாமே நோன்னு டைப் பண்ணிவிடுங்க. கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். லைட்டாக மேலே மூவ் பண்ணி அடுத்து வந்து உங்கள் கம்பெனி அட்ரஸோ இல்லை நீங்கள் தங்கியிருக்கிற ப்ளோக்கோ உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபுல்லாக இதில் வந்து டைப் பண்ணிவிடுங்க. உங்கள் கம்பெனி அட்ரஸ் மேக்ஸிமம் கொடுத்துடுங்க. டைரெக்டாக வந்து அந்த லைசன்ஸ் வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. போஸ்ட் கோடு, ஸ்ட்ரீட் நேமு, பில்டிங் நேமு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்பெனி அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேறு எங்கேயாவது போயிடும். அடுத்து வந்து ஜிமெயில் ஐடியும் உங்கள் ஃபோன் நம்பரையும் போட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்கன்னா உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக வரும். என்னென்ன உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் ஃபோன் நம்பரு, ஜிமெயில் ஐடி. கீழே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்கங்க.
டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்ததும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இந்தமாரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நீங்கள் வந்து பேங்க் கார்டு வந்து நெட்ஸ் வச்சுருக்கீங்களா இல்லை மாஸ்டர் கார்டு விசா கார்டு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து இதை ஒன்று டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உள்ள ஒரு சின்ன கட்டம் இருக்கும், அதில் வந்து நாட் ரோபோட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த பேஜுக்கு தான் போவோம். இதில் வந்து இந்த கட்டத்தில் வந்து எது பைக்கு இருக்கோ அதை ஃபுல்லாகவே வந்து டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு அடியில் வந்து நாட் ரோபோன்னு இருக்குல்ல, அந்த கட்டத்தை வந்து டிக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அடுத்த பேஜ் இந்தமாரி தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து லாஸ்ட்டில் உள்ளது வந்து பேங்க், நீங்கள் என்ன பேங்க், போஸ்ட் பேங்கா, உங்கள் பேங்கோட நேமை வந்து இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அடுத்து வந்து உங்கள் பேங்கோட டீட்டெயில் இருக்கும், அந்த கார்டில் உள்ள நம்பரு, அடுத்து வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அது எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, சப்மிட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். $50 கட் பண்ணி இன்னும் உங்களுக்கு 7 நாளைக்குள்ளே உங்கள் கம்பெனிக்கு வந்து உங்கள் லைசன்ஸை வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க.